அமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய தொகுதியில் சுந்தர் சி போட்டியிடுகிறார் என்ற செய்தி வந்த உடனே நான் ஒன்று போட்டேன். யாரை எதிர்த்து யாரை பாஜக நிப்பாட்டுது பாருங்கன்னு. பாஜகன்னா புதிய நீதி கட்சி, இவங்க அதிமுக நிப்பாட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் சுந்தர் சி அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தர் இல்லை, மதுரை தொகுதியை சேர்ந்தவர் இல்லை, அரசியல்வாதியும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு புதிய நபரை, அவர் அதிமுகவும் இல்லை, ரெட்டலைக்கு சொந்தக்காரரும் கிடையாது, புதிய நீதி கட்சிக்கும் புதியவர், அவரை போய் பிடிஆர் அவர்கள் நிற்கின்ற தொகுதியில் அவங்க நிப்பாட்டும் போதே பிடிஆர் அவர்களுக்கு ஒரு அவர் உயரத்துக்கு இணையானவரா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நீங்க என்ன, யாருக்கு போட்டியா நீங்க யாரை நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். அவரு எவ்வளவு பெரிய செய்திகளை இந்திய அளவில் நமக்கு கடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மதுரை மத்திய தொகுதி வேட்பாளருங்கிறது மட்டும் அவருடைய அடையாளம் கிடையாது. ஒரு அமைச்சராகவும், ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதியாகவும், ஒரு வெளிநாட்டில் படித்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகவும், ஒரு நல்ல ஒரு நீதி கட்சி காலத்திலேருந்து ஒரு குடும்ப பாறையும் உடையவங்கிற மாதிரி எல்லா வகையிலும் அவர் தமிழ் சமூகத்துக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்தணுங்கிறத துடிக்கின்ற ஒரு படித்த இளைஞராக அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. திமுகக்குள்ளேயும் திமுகவுக்கு வெளியேயும் அவருக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. அதுவும் டெல்லி அவர் பேரை கேட்டால் பதறினதை பார்த்தோம். நானே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நேரடியாகவே பிடிஆருக்கு சவால் விட்டதுலேருந்து, நமக்கான பணம் ₹1 வாங்கிக்கிட்டு 23 பைசா தராங்கிறத கேள்வி கேட்டதுலேருந்து, மாநில திட்டக்குழுங்கிறத இவங்க கலைத்ததனுடைய நோக்கம், மாநில திட்டக்குழு கான்செப்டில் கோவாக்கு, தமிழ்நாட்டுக்கு, உத்தரப்பிரதேசம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மதிப்பீடு இவங்க வைத்திருக்கிறது, எப்படி விழுக்காடு இவங்க பிரிக்கிறாங்க, இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக புள்ளி விவரமாக எக்கனாமிக்ஸ் பேஸில் ஒரு பொருளாதார ஆய்வு அறிஞராக அவர் வெளியிட்டார். வெறும் ஒரு திமுககாரரா, கட்சிக்காரரா, திராவிட சிந்தனையாளராக மட்டும் அவர் பேசலை, ஒரு படித்தவராக பேசினார். வாங்க பேசுவோம், தமிழ்நாடு, திஸ் இஸ் தமிழ்நாடு, இது உங்கள் உத்தரப்பிரதேசம், நாங்கள் எவ்வளோ தரோம், நீங்கள் எவ்வளோ தரீங்க, ஜிஎஸ்டி, செஸ்ஸு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கணக்கு யார் கொடுத்துருக்குறா, இதை கேட்டவர். இதை கேட்டவுடனே அவங்க பிரிவினவாதம் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு தான் நிறையா தரணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வழக்கமாக அவங்க அதை தானே பேசுவாங்க. நம்ம உரிமைகளை கேட்போம், நிதி உரிமை வேணும்னு கேட்போம், பொருளாதார உரிமைகளுக்காக போராடுவோம், நாங்கள் கேட்ட வரிக்கு பணம் எங்கே, கணக்கு எங்கன்னு கேட்போம். இப்படி கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. உடனே ஏய் தமிழ்நாடு இந்தியா பிரிக்கிறியா, உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடுன்னு பிரிக்கிறியா, எல்லாம் இந்தியாக்குள்ளே தானே இருக்குன்னு பேசுவாங்க.